வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். இது இந்த காலத்தில் நடந்தது. அந்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு 3500 வருஷத்துக்கு முன்னால் மோசே வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வரும்போது, ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்போது பசி எடுக்குது அவங்களுக்கு. ஆனால் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வனாந்தரத்தில் யாரும் கிடையாது. அத்தனை ஜனங்கள், ஒரு மினி மெட்ராஸே போகுது, 60 லட்சம் ஜனங்கள் எப்படி போகிறாங்கன்னா, ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்குறாரு. மன்னா என்ற இதனால் கொடுக்குறாரு. கர்த்தர் அவர்களை போஷித்து அவர்களை நன்றாக வைத்து கொள்கிறார். அதுதான் சொல்கிறாரு, அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அந்த வார்த்தையினால் தான் வந்தது. ஸோ அதில் அவர் போஷித்தார். அந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரமும் பாழாக போகவில்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. நடந்த கால் வீங்கும், ஏதாவது இங்கே மோதிக்கும், ஏதாவது ஒன்று இது பண்ணும், பிரச்சனைகள் வரும். வயசானவங்களுக்கும் சரி, யங்ஸ்டர்ஸுக்கும் சரி, யாருக்குமே கால் வீங்கல, அவங்களுக்கு வஸ்திரம் பாழாக போகப்படல. இதெல்லாம் அதாவது இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க, செலவுகள் கம்மியாகிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், வஸ்திரம் வாங்க போனால் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு ஒவ்வொன்றும் பயங்கர விலை சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜிஎஸ்டி டேக்ஸ் வேறு உண்டு. எல்லாத்துலேயும் செலவு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து. ஆகவே அந்த காலத்தில் அது கிடையாது. அவர் என்ன பண்ணார், வஸ்திரத்தையும் பழக போகவும் இல்லை, எதுவுமே கால்கள் வீங்கவும் இல்லை. இப்படி தான் கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். இது இதற்கு நல்லா புரிந்து கொண்டு நடங்க. இன்றைக்கு நம்மளே அது மாதிரி காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் மேலே வைக்கிறது நம்பிக்கை, விசுவாசத்தோடு அவர் வேலை வைக்கிற நம்பிக்கையினாலே நாம் அவ்வாறு செய்ய முடியும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.